ஜனநாயகன் படத்துடைய பிளாட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். டிவிக்கே ஒரு படமா தான் வரப்போகுது. அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா தான் இது வரப்போகுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல வந்து தளபதி விஜய் எப்படி அரசியலுக்கு வந்தாரு, அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறவரு எப்படி அரசியல்வாதியா மாறினாரு, சோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதான் படத்துடைய பிளாட்டாக இருக்க போகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கும் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தளபதி வந்து படத்துல வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இதுல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. சோ பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அமைச்சரா இருக்காரா அல்லது சிஎம் படத்துல வரப்போறாரா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதே மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோல் இருக்கிற மாதிரி காமிக்க போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் தளபதி வந்து பாத்தீங்கன்னா படத்துல வரப்போறாரு. சோ இதுக்குள்ள தளபதி எப்படி அரசியல் பண்றாரு அப்படிங்கறதாங்க படமா இருக்க போகுது. இது போக பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சைஃபை விஷயமே இருக்க போகுது. படத்துல பாத்தீங்கன்னா சைஃபை விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசியல் படத்துக்குள்ள சைஃபை பிலிமா? ஆனா நம்ம ஹெச்னோத் வந்துட்டு ஏதோ ஒரு பெருசா குக் பண்றாருன்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி குக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எது எப்படியோ இந்த ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் தரமான ஒரு ஃபேவரட் பிலிமா மட்டும் இருக்க போகுதுங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.